4வது வரியில் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு அவ்வளவுதான். பிதாவாகிய தேவன் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமார், இவர் என்னுடைய நேசகுமார், இவரிலே நான் என்ன செய்கிறேன், பிரியமாக இருக்கிறேன். இதா சொல்றாரு, இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள் என்றார். எல்லாரும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்போ தேவனுக்கு நம்ம செவி கொடுக்கணும்னு சொன்னால் நமக்குள்ள சரியான ஒழுங்கு இருக்கணும். நமக்குள்ள ஒழுங்கு இருக்கணும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்குள்ளே என்ன செய்யணும்னா ஒழுங்கு இருக்கணும். உலகத்தாருக்குள்ள அநேக இடத்துல ஒழுங்கை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆவிக்குரிய ஒரு மனுஷனுக்குள்ள, ஆவிக்குரிய ஒரு மனுஷிக்குள்ள ஒழுங்கு இருக்கணும். பாருங்க, ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்குமே கூட தேவன் செய்த ஒவ்வொரு காரியமும் என்ன செய்யிருக்காருன்னா மிகவும் ஒழுங்காகவும் ஒழுக்கமாகவும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய குஷ்டரோகிக்கு சுகத்தை கொடுத்திருப்பார். அடுத்த இடத்துல பிரசங்கிப்பார், அடுத்த இடத்துல பிரசங்கிப்பார். ஆனால் எந்த இடத்துலையாவது நேற்று அங்கே ஒரு குஷ்டரோகிக்கு நான் சுகம் கொடுத்தேன்னு சொல்லவே மாட்டார். பாருங்க, அந்த வாலிபனுக்குள்ள இருந்த பிசாசை நான் துரத்தினேன்னு சொல்லவே மாட்டார். பாருங்க, விளம்பரம் இல்லாத ஒரு ஊழியம் செய்தவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. உண்மையாய் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு மேன்மையான காரியங்கள். அவர் நேசகுமாரன், அவர் பிரியமான குமாரன், அவர் பேசுகிற குமாரனாக இருக்கிறார். இயேசு என்ன செய்கிறவர்? பேசுகிறவர். இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். உலகத்தில் எவ்வளவு பேர் பேசினாலும் சரீரத்துக்கு, சரீர வாழ்க்கைக்கு சில காரியங்கள் உதவுமே தவிர ஒரு தெய்வீகத்திற்கு, ஒரு அற்புதம் செய்வதற்கு, அடையாளம் செய்வதற்கு மனிதனுடைய வார்த்தைகள் பிரயோஜனப்படுவதே இல்லை. ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வீக வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை, உண்மை உள்ள வார்த்தை, பரிசுத்தமுள்ள வார்த்தை, நீதி உள்ள வார்த்தை, நன்மை செய்கிற வார்த்தை, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரும். அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள். இந்த நாட்களில் தேவன் ஒரு மனுஷனுக்கு வெளிப்பட்டு அவர்களுக்கு தேவனாயிருந்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவரை அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால் ஒரு பெரிய புண்ணியமான காரியம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ நாம் பரலோகத்துக்குன்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்துக்குன்னு அழைக்கப்பட்டிருக்கோம். பரலோகம் நமக்கு ரெடியாக இருக்குது. பரலோகம், அதை சொல்லுங்கள், அதை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் வந்திருக்கிறோம், அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் சுய விருப்பத்தை விட்டுட்டு தேவ சித்தம் மட்டும் செய்யணும். என்ன செய்யணும்? நான் சொல்கிறேன்னா ஆண்டவரும் அதை சொல்லியிருக்கிறாரா? இப்போ தேவ சித்தம் செய்ய என்ன செய்யணும்? தேவ சித்தம் செய்ய என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் ஒரு மகன் வளர்ந்து வரும்போது
நம்ம வீட்டில் தேவன் ஒரு பெண் குழந்தையை கொடுத்து வளர்க்கும் போது அவங்கள யாருக்குன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு கொஞ்சம் தயவு செய்து யோசிக்கணும். அவங்கள தேவனுடைய சித்தத்தில் இணைத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமா, நம்ம கண்ட்ரோலில் வச்சு நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். சாப்பிடாம எந்த மனுஷனும் உயிர் வாழ முடியாது. ஆராதிக்காமல் யாரும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அந்த ஆராதனையை செய்கிற முறைமைகள் எப்படி? ஆராதனையை தேவனுடைய சித்தப்படி செய்கிறனா, தேவனுடைய இருதயம் சந்தோஷப்படுற மாதிரி செய்கிறனா, தேவன் என் ஆராதனை அங்கீகரிக்கிற மாதிரி செய்கிறேனா, தேவன் என் ஆராதனை ஒரு நுகர்ந்த பரிமளம் போல, தூப வர்க்கம் போல என் ஆராதனையை முகருகிறாரா கர்த்தர்? அப்படி நான் ஆராதனை செய்கிறேன்னா அதை யோசிக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு வேண்டாற்று. சரீரத்திற்கு அநேக சொந்தங்கள் நமக்கு உண்டு. ஏழைகளாக இருந்தாலும் 4 பேர் சொந்தக்காரங்க இருக்க தான் செய்வாங்க. ஆத்மாவுக்கு இயேசுவை தவிர யாரும் சொந்தம் கிடையாது. அப்படி ஒருவேளை இயேசு ஆத்மாவுக்கு சொந்தம் இல்லைன்னா சாத்தான் அதை சொந்தப்படுத்துவான். சாத்தான் அப்போ சாத்தான் சொந்தப்படுத்துகிறான்னு சொன்னால், சாத்தானுடைய கிரிகள் நமக்குள்ளே இல்லைன்னா அவன் சொந்தப்படுத்த முடியாது. சாத்தானுடைய கிரிகள் நமக்குள்ளே இல்லைன்னா அவன் சொந்தப்படுத்த முடியாது. சாத்தானுடைய கிரிகள் இல்லாமல் தேவனுக்கென்று வாழ்ந்து தேவனுக்கென்று கிரிகளை செய்கிறவர்களை ஒரு காலம் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர்களை தேவன் ஆசீர்வதித்து உயிர்ப்பித்து காரியங்களை நன்மையும் செம்மையுமாய் செய்வார். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், உபாகமம் 30:10 கடைசி 2 வரியில், உங்கள் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார். உங்கள் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷப்படுவார். முதல் வரியில், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து. உன் தேவனாகிய கர்த்தருடைய, அப்போ செவி கொடுக்கும் போது பாருங்க, நமக்கு நன்மை உண்டாகும்படி நம்மேல் சந்தோஷமாக இருக்கிறார். சொல்ல மாட்டீங்கல்ல? தேவனுக்கு வாங்கிட்டார். இதை நம்ம யோசிக்கணுங்க. சபையில் இடரலற்ற நிலைமையில் ஆராதிக்க நீங்கள் முயற்சி பண்ணணும். சபைக்குள்ள சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ இடரலாக உட்கார்ந்து நம்ம ஆராதனை செய்யக்கூடாது. ஆரோன் பிரதர் எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இடரல் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. அதில் தெளிவாக இருந்து நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். தூங்கிறதா இருந்தால் நான் திரும்ப திரும்ப இதையே நான் சாக வரைக்கும் பேச மாட்டேன். தூங்கிறதா இருந்தால் வீட்டில் தூங்குங்க. அதுதான் தூங்குகிற இடம். இது தூங்குகிற இடம் கிடையாது. உயிர் போக வரைக்கும் அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய சபையை கர்த்தருடைய சபையாக பயன்படுத்தணும். பாத்ரூம் மாதிரி இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. தண்டனை வரும். தேவ சமூகம்னா அதுக்குரிய பயபக்தி இருக்கணும். நான் வேறு மாதிரி பேச எனக்கு தெரியும், ஆனால் அவர் வருத்தப்பட்டுருவாருங்கிறதுக்காக மரியாதைக்குரிய வார்த்தைகளோடு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் இல்லைன்னா வேறு மாதிரி நான் பேச தெரியும். அதுக்கு பதில் சொல்லவும் தெரியும் எனக்கு. என்ன ஒரு மனுஷனாக நான் காட்ட விரும்பலை, அவரையே தெய்வமாக காட்ட விரும்புகிறேன். நான் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அதுதாங்க. ஒரு டைம் ஆண்டவர் பேசிட்டாரு, ஒரு டைம் செவி கொடுத்துட்டுனா மரிக்க வரைக்கும் நான் தேவனுடைய ஆளாவே வாழணும். சகோதரிகளும் சரி, சகோதரர்களும் சரி, தயவுசெய்து என்னை செய்தி கொடுக்க விடுங்க. தூங்குறதா இருந்தால் எந்திரிச்சு தயவுசெய்து போய் உங்கள் வீட்டில் தூங்குங்க. இது மதிப்பு மரியாதைக்குரிய இடம். இதை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், இரண்டாவது வரியிலிருந்து வாசிங்க. கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் சகல ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் என்ன செய்கிறாரு? நமக்கு நன்மை செய்கிறார். கர்த்தர் பேசுங்க. கர்த்தர் நன்மை செய்கிறார். நான் கண்ணு மூடினீங்கன்னா எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்லிடுவேன். எனக்கு டென்ஷன் ஆகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுங்க யோசிக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு அளவு சொல்லுவோமா? தேவனுக்கு மகிழ்ந்தார். இப்போ தேவன் யாரு அதை யோசிங்க. தாவீதுக்கு தேவன், சொல்லுங்க, தாவீதுக்கு தேவன், சாலமோனுக்கு தேவன், 12 கோத்திர இஸ்ரவேலருக்கும் தேவன் என்ன செய்தார்? அப்போ ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளுக்கு நன்மை செய்கிறார், ஜனங்கள் முழுவதுக்கும் நன்மை செய்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள் என்றார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பல சோதனைகள், பல கஷ்டங்கள், பல எதிர்ப்புகள், பலகீனங்கள், தோல்விகள், போராட்டங்கள் வரும். உலகத்தாருக்கு வருவது மனுஷனுக்கு மனுஷனால் வரும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு வர்றது பிசாசினால் வரும். பிசாசினால் வரும். இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களில் அநேகர் தேவாலயத்துக்கு போகாமல், கர்த்தருடைய பாடலை பாடாமல், கர்த்தருடைய வசனங்களை கேட்காம, கர்த்தருக்கு ஆராதனை செய்யாமல், கிறிஸ்துவ குடும்பங்களில் அநேகர் ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. தலைமுறைக்கும் அந்த குடும்பம் கர்த்தருக்கு ஆகாத குடும்பமாய், கர்த்தருக்கு விரோதமான குடும்பமாய் வாழும். கிறிஸ்துவை அறியாத ஜனங்களால் கர்த்தருக்கு வேதனை. கிறிஸ்துவை அறிந்து பின்மாற்றமாய் போனவர்கள், பின்மாற்ற வாழ்க்கை வாழுகிறவர்களாலே அதிக வேதனை ஆண்டவருக்கு உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும். சொல்லுங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி அடையணும். பாட்டு ஆராதனை தாங்க தேவனுக்கு நம்ம செய்யறது. பாட்டு ஆராதனை தான் தேவனுக்கு செய்கிறது. செய்தின்றது நமக்குரிய ஆலோசனைகள். அது எல்லாரும் பாய் தந்து ஆண்டவரை துதிப்பான். அது நமக்குரிய ஆலோசனை. ஆண்டவருடைய வருகை நாட்களில் உலகத்தார்களானாலும் தேவனுடைய பிள்ளைகளானாலும் பூமியில் செய்த சர்வ வேலைகளுக்கும் முடிவு உண்டாகும் ஆண்டவர் வரும்போது. அப்போ பணத்துக்காக பிரயாசப்பட்ட பிரயாசங்கள், வீட்டில் சமையலுக்காக பிரயாசப்பட்ட பிரயாசங்கள்லாம் விருதாகும் போது ஆராதனை ஒன்றே மகிமையாய் நிற்கும். உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. இப்போ நான் உயிரோடு இருக்க மட்டும் என் தேவனை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனுக்கு நான் கீர்த்தனம் பண்ணுவேன், ஆராதனை செய்வேன் என்று கர்த்தருடைய தாசன் சொல்கிறார். அப்போ உயிரோடு இருக்க வரைக்கும் தேவனுக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். ஆராதனை செய்யணும்.
நீங்கள் 500 ஆராதனை செய்துட்டு ஆண்டவர்கிட்ட போகிறீங்க. அது 1000 செஞ்சுட்டு போனீங்கன்னா, 5000 செஞ்சுட்டு போனீங்கன்னா, எவ்வளவு ஆராதனை செய்கிறீங்களோ அவ்வளவு தூரம் கர்த்தரிடத்தில் நமக்கு உரிமையும் சலுகையும் சுதந்திரமும் அங்கே உண்டாயிருக்கு. ஆராதனை ஒன்று மட்டும் இயேசுநாதருக்கு செய்கிற ஆராதனை, பாக்கியெல்லாம் மனுஷனுக்காய் செய்கிற வேலைகள். இன்றைக்கி சம்பளம் கொடுக்குற இடத்துல போய் வேலைக்கு சேர்றாங்க அப்படின்னா 8 மணி நேரம் வேலைன்னா என்ன செய்வாங்க? டக்குன்னு சொல்லுங்கள். 8 மணி நேரம் வேலைன்னா இல்லையா 3 மணி நேரம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுன்னு சொல்ல முடியுமா? ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போனான்னா எத்தனை மணி நேரம் யோசிங்க. அந்த டயத்தில் 1 மணி நேரம் குறைக்க முடியாதுங்க. இது ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை. 4 மணி நேரம் நம்ம சைவில் நடந்த ஆராதனை கொஞ்சம் கொஞ்சமாக கழுத தேய்ச்சி கட்டரும்பாச்சுன்னு பழமொழி சொல்லுவாங்க. தேய்ச்சி 2 மணி நேரத்தில் நிற்கிதுங்க. 8 மணி நேரம் வேலை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஒரு சென்னைக்கு போகணும், ஒரு பெங்களூர் போகணும்னா 7 மணி நேரம் ட்ரெயின்லேருந்து பிரயாணம் பண்ணுகிற, 8 மணி நேரம் ட்ரெயினை விட்டு இறங்காமல் பிரயாணம் பண்ணுற தேவனுடைய 2 மணி நேரங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். 2 மணி நேரங்க. தயவு செய்து யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு அல்ல சொல்லுவோமா, இப்போ நான் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கும்போது நிறைவு உள்ளவர்களாக நிற்கிறதா, குறைவு உள்ளவர்களாக நிற்கிறதா? சொல்லுங்க. அந்த நிறைவுள்ளதை செய்தால் தான் நிறைவுள்ளவர்களாக போய் நிற்க முடியும். குறைவு உள்ளவர்களை நாம் செய்யும்போது எப்படி நிற்க முடியும்? எப்படி நிற்க முடியும்? அப்போ நம்முடைய நிறைவில், எண்ணத்தில் நிறைவு இருக்கணும், வார்த்தையில் நிறைவு இருக்கணும், இருதயத்தில் நிறைவு இருக்கணும். செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நிறைவாக இருக்கணுங்க, இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இருக்கணுங்க. ஏழை குடும்பத்தில் கூட தவறாமல் 3 நேரம் சாப்பிட்றாங்க. அப்படி மாதத்துக்கு 90 வேளை சாப்பிட்றாங்க. அது சரீரத்துக்குரிய ஆகாரம். இந்த தேவ வசனம் ஆத்மாவுக்குரிய ஆகாரம். தேவ வசனம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கர்த்தரே சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வசனங்களை கேட்கும்போது உள்ளான மனுஷன், உள்ளான ஆத்மா என்ன செய்யும்னா கிறிஸ்துவின் சாயலில் உள்ள வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பிறந்த குழந்தைக்கு ஒரு தட்டில் வச்சு சாதம் ஊட்டுவாங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தை தாய் உணவுலேயே சாப்பிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை தாயின் உணவில் உண்றதில் வளர்றது போல இந்த உள்ளான மனுஷன் தெய்வத்தின் வார்த்தையினாலே உள்ள வளர்ந்து கொண்டு இருக்கிறான். தேவ சாயல்ல வளர்கிறான். கிறிஸ்துவை போல வளர்ந்து கொண்டு இருக்கிறான். அதுக்கு இதை கேட்கணுமுங்க. ஒரு அல்ல சொல்லுவோமா, இதை கேட்கணுங்க. ஆமாம், இந்த உணவை சாப்பிடுகிறவர்கள் குழந்தையாயிருப்பார்கள். இந்த உணவை சாப்பிடுகிறவர்கள் வாலிபமாவார்கள். இந்த உணவை சாப்பிடுகிறவர்கள் வயோதிபமாவார்கள். இந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்கள் முடிவிலே மரணம் அடைவார்கள். ஆனால் தேவ வசனத்தை கேட்கிறவருடைய வயது கழுகை போல வாழ வயதாகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்பார்கள். இந்த வசனமே அவர்களை நடத்தி கொண்டு போய் அங்கே நிற்பாட்டும். இதில் தாங்க நம்ம நேரத்தை அதிகமாக செலவு பண்ணணும். ஒரு வார்த்தை சொல்கிறேங்க, காசுக்காக நம்ம எடுக்கிற முயற்சி, செய்கிற வேலை, கொடுக்குற டைம், இயேசுவுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வண்டியிலிருந்து கீழே விழுந்துட்டாங்க. வண்டியிலிருந்து கீழே விழுந்துட்டான். என்னுடைய முதுகு எலும்பு 3/4 பகுதி முறிஞ்சு போச்சுங்க. கிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்குள்ள முறிஞ்சு போச்சு. சார் எக்ஸ்ரே காமிக்கிறாரு. சார் என்ன சார் அப்படின்னா, அவ்வளோதாங்க, உங்களுடைய முழு பலத்தையும் நீங்கள் இழந்துட்டீங்க. ஆப்ரேஷன் பண்ணால் தாங்க மாட்டீங்க.
பெட் ரெஸ்ட்லேயே இருந்து அதை சரி பண்ணுங்க. குழந்தைக்கு கொடுக்குற மாத்திரை போல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாத்திரையை போட்டால் 2 நாள் நல்லாயிருக்கு, திரும்ப வலி வந்தது. அதில் எனக்கு வெறுப்பு உண்டாயிடுச்சு. அதை கர்த்தருடைய நாமத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு, ஸ்தோத்திரம், வியாழக்கிழமை அன்னைக்கு நான் விழுந்துட்டேங்க. வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை நடத்தினேங்க. கிறிஸ்து இயேசு சாட்சிங்க. அதுக்கு ஆராதனை நான் விடுறதும் என் உயிரை விட்டுட்டு போகிறது 2 ஒன்று தாங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு வரைக்கும் ஆராதனை நடத்திக்கிட்டே இருக்கிறேங்க. சிக்கன் குனியா காய்ச்சல் வந்தது, கொரோனா வந்தது, ஒரு ஆராதனை நான் விட்டதே கிடையாது. ஏன்னா இதுதான் எனக்கு நிரந்தர வாழ்க்கை கொடுக்குது. அது சாப்பிட்டு அதில் திருப்தி இல்லை, உடுத்தி அதில் திருப்தி இல்லை, சம்பாரித்து அதில் திருப்தி இல்லை. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், திருப்தி இல்லாத பொருளுக்காக நீங்கள் பிரயாசப்படுவானேன். என்னிடத்தில் கேளுங்கள். ஒரு அல்ல சொல்லுவோமா? என்னிடத்தில் கேளுங்கள், நான் தருவேன். பெரிய கோடீஸ்வரன்கள், லட்சாதிபதிகள் உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. சம்பாதிச்சவங்க, பெரிய பங்களா கட்டினவங்க, நல்லா வாழ்ந்தவங்க தான். முடிவடைஞ்சு போகும்போது புழுதி மாதிரி அந்த சொத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம இங்கேயும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்வோம், அங்கேயும் இயேசுவோடு ஆசீர்வாதமாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். நமக்கு டபுள் வாழ்க்கை. சொல்லுங்கள். திருவிருந்த ஆராதனையில் பார்த்தோம், பூமியில் விளையிறது நமக்கு ஒரு பங்கு பலன். ஆண்டவர் வரும்போது நமக்கு என்ன செய்கிறாரு? பலனை கொடுக்குறார். கிறிஸ்து வரும்போது பலனோடு வருவாருங்க. அப்போ ஆண்டவர் பலனோடு வர்றதுக்கு அங்கே ஏதாவது ஒரு பலன் நமக்கு இருக்கணும், அதை நாம் தான் சேர்த்து வைக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அலை சொல்லுவோமா? தாவீதுக்கு செய்த நன்மைக்காக, சாலமோனுக்கு செய்த நன்மைக்காக, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். எப்போ? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது. இன்றைக்கு ஒரு காய்ச்சல்னா ஆராதனை விட்டுறாங்க. பைப்பில் கொஞ்சம் லேசாக தண்ணி வடிஞ்சிச்சுன்னா ஆராதனையை விட்டுறாங்க. லேசாக அரிக்குதுன்னு சொன்னால் ஆராதனையை விட்டுறாங்க. தாழ்மையாக சொல்கிறேங்க, எவ்வளவு ஆராதனை செய்கிறோமோ அது நமக்கு பலனாக இருக்கும், எவ்வளவு ஆராதனைகளை விடுறோமோ அது நமக்கு பலகீனமாக இருக்கும். இப்போ தெரியாது, வருகிற நாட்களில் தெரியும். ஆனால் அது மேன்மைக்குள்ளே தெரிஞ்சால் பரவாயில்ல, இழந்து போன நிலைமையில் தெரிஞ்சு பிரயோஜனப்படாது. இப்போ நம்ம யோசித்து தீர்மானித்து நம்ம செயல்படணுங்க. நமக்கு உலகத்தில் வாழ்கிற நமக்கு எந்த மனுஷனும் விரோதி கிடையாது. பிசாசு ஒருவனே நமக்கு விரோதியாக இருக்கிறான். அவன் உங்களை ஜெபிக்காமல் பண்ணுவான், பாடாமல் பண்ணுவான், ஆலயத்துக்கு போக இஷ்டம் இல்லாமல் பண்ணுவான். அந்த பிசாசு வந்தான்னா நிறைய சாப்பிட சொல்லுவான். 8 மணி நேரம் கூட, 10 மணி நேரம் கூட, 15 மணி நேரம் தூங்கவே வைப்பான். கண்ணு முழிச்சு பார்க்க முடியாதுங்க. ஒரு அள்ளி சொல்லுவோமா? கண்ணு முழிச்சு என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு நமக்கும் பிரிவை உண்டாக்கி, ஆராதனைக்கு நமக்கும் பிரிவை உண்டாக்கி, சத்தியத்துக்கு நமக்கும் பிரிவை உண்டாக்கி, அந்த வாக்கு தத்துவத்துக்கும் நமக்கும் பிரிவை உண்டாக்கி நம்ம வாழ்க்கையை நாசப்படுத்துகிற பிசாசை குறித்து சொல்கிறாரு. பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு எல்லாரும் சொல்லுங்கள். பிசாசுக்கு அவன் என்ன செய்வான்? ஓடி போவான்னு சொல்லியிருக்கிறார். இப்போ பிசாசுக்கு ஏற்று நிற்க வேண்டிய சகோதரிகள், பிசாசுக்கு ஏற்று நிற்க வேண்டிய சகோதரிகள் தவறுதெல்லாம் மனுஷனுக்கு ஏற்று நின்றுக்கிட்டு, மனுஷனுக்கு ஏற்று நின்றுக்கிட்டு பகைச்சிக்கிட்டு வாழ்கிறாங்க சில பேர். அது தவறுங்க. கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்லங்க. கிறிஸ்துவின் அன்பில் வந்து உறவும், கிறிஸ்துவின் அன்பில் பிரிவும் இல்லவே இல்லைங்க. அவர் அன்புள்ள தேவன். அவர் அன்பு நன்மைகளை மாத்திரமே செய்யும். ஸ்தோத்திரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாடுங்க. உபாகமம் 28:14 வசனத்தில், உபாகமம் 28:14, இன்று நான் உனக்கு
விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இதுக்கு ஒழுங்கா செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை கீழாக்காமல் பாலாக்காமல் தலையாக்குவார். இதுக்கு செவி கொடுக்கணுங்க. ஒரு எல்கேஜில் படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும், ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும், காலேஜில் படிக்கிற மாணவ மாணவிகளாக இருந்தாலும், ஆசிரியருடைய உதவி ஒத்தாசை இல்லாமல், அன்பு இல்லாமல் கல்வியில் வளரவே முடியாதுங்க. கல்வியில் வளர முடியாது. அதே போல் தேவனுடைய ஐக்கியம் இல்லாமல், ஊழியக்காரோட பேச்சுவார்த்தை இல்லாமல் பகையாக இருந்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளரவே முடியாதுங்க. இந்த பகையை கொண்டு வர்றவனே பிசாசு தான். பிசாசு தான். தேவனுடைய ஜனங்கள் எப்படி வாழணும், ஊழியக்காரர் எப்படி ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் எழுதியிருக்கிறாரோ அந்த ஊழிய பகுதியில் உள்ள வசனம் பூரா பெரட்டி பார்த்து தீர்மானம் பண்ணி நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்குங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். இப்போ வாளில் பிரயோஜனம் இருக்குதா, தலையில் பிரயோஜனம் இருக்குதா? தலையை வெட்டியாச்சுன்னா சரீரம் வாழ்மா? இந்த சரீரத்துக்கே ஹேட்டு அதுதாங்க, அதுதான். அப்போ சகல சபைகளுக்கும், சகல ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்கும், சகல விசுவாசியுடைய குடும்பத்துக்கும் தலையாய் இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் தாங்க. அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தா நீ பின்னாடி இல்லாமல் நீ முன்னாடி வருவாயின்னு கர்த்தர் சொல்கிறார். வாள் எங்கே இருக்கும், தலை எங்கே இருக்கும்? அப்போ வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும்னா தெய்வத்தின் வார்த்தைக்கு செவி கொடுக்கணுங்க. சாப்பிட்டுக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாதுங்க. தண்ணி சாப்பிட்டா தான் நம்ம சாப்பிட முடியும், தண்ணி சாப்பிட்டா தான் வாழ முடியும். வசனம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பாடலை என்றைக்கு பாட்டாரதனைக்கு வர்றோமோ அன்றைக்கே நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். சோதிச்சு பாருங்க. பிசாசு உங்களை ஒரு பிரேக் போட்டு வச்சிருக்கிறான், அதை நம்ம மீறணும் பாருங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. அதை மீறணுங்க. உலகத்தில் பாவம் செஞ்சுட்டு நரகத்துக்கு போயிட்டா பரவாயில்லைங்க. உலகத்தை விட்டுப்பட்டு சபைக்குள்ளே வந்து 50 வருஷம் ஆராதிச்சுட்டு நரகத்துக்கு போனோம்னா எப்படிங்க இருக்கும்? நரகத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. அவன் நாம் செய்கிறத சரியாக செய்யணுங்க. செய்கிறத சரியாக செய்யணும். ஏன் நம்ம வாழ்க்கையில் பெருச லைஃப்பில் ஆறாவதில் லேட் ஆகுதுன்னா அதிக தூக்கத்தினால தாங்க. அதிக தூக்கம்தான். அங்கே தூங்கினது பத்தாதுன்னு இங்கேயும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு அலை சொல்லுவோமா? இப்போ பிள்ளைகள் எல்லாரும் பெற்றோருடைய கவனத்தினால, அன்பினால, நடத்துதல்னால, பிரியத்தினால ஆண்டவர் வந்தாருன்னா பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடுற மாதிரி, ஆண்டவர்கிட்ட போயிடுற மாதிரியே நடத்தணுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம வளர்த்த புள்ள பிசாசுகிட்ட போகக்கூடாது. போகிறதுக்கு நம்ம விடக்கூடாது. ஒரு அலை சொல்லுவோமா? தேவனுக்கு பயந்தாட் காரியங்களில் சரியாக இருக்கணுங்க. நம்மளை திரும்பி ஒரு மனுஷன் பார்த்தா புல்லரிக்கிற மாதிரி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கணுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து அவங்க பிரமிக்கணுங்க. இவர் மாதிரி என்னைக்கு நம்ம வளர்றது, இந்த சகோதரி மாதிரி எப்படி என்னைக்கு நம்ம வளர்றதுங்கிற அந்த ஃபீலிங் வரணுங்க. ஒரு அலை சொல்லுவோமா? சங்கீதம்
3:2-3 சங்கீதம் 3:2-3 தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை, எல்லாரும் சொல்லுங்க, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது உன்னை வாழாக்காமல் தேவன் என்ன செய்வார்? தலையாக்குவார். அநேக சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் அற்பமாய் பரியாசமாய் எண்ணி இவர்களும் வாழ்ந்துருவார்களா, இவர்களுக்கு வேலை கிடைக்குமா, இவர்களும் சம்பாதிப்பார்களா, இவர்கள் ஒரு இடம் வாங்குவாங்களா, இவங்களும் ஒரு வீட்டை கட்டிடுவாங்க ஏளனமா எண்ணுகிற அந்த ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஒரு அல்ல சொல்லுவோமா? இப்போ கனவீனத்துக்கு உரிய வாழ்க்கை உலக வாழ்க்கை, கனத்துக்குரிய வாழ்க்கை கிறிஸ்து கொடுத்த வாழ்க்கை. இதில் வரும்போது தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். வரும்போது சொல்லுங்க, வரும்போது இப்போ எதிலாவது ஒன்றில் ஒரு பவர் நமக்குள்ளே இருக்குன்னு பாருங்கள். ஏதாவது ஒன்றில் உலகத்தில் வேலை செய்து சம்பாதிக்கிறதுல பவராக இருக்கணும். இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடையில்லாமல் தேவன்கிட்ட போயிடுவேங்கிற ஒரு நல்ல வளர்ச்சி எதுலையாவது ஒன்றில் இருக்கணுங்க. நல்ல சரியான ஒரு ஜபம், சரியான ஒரு சத்தியம், சரியான ஒரு ஆராதனை, சரியான ஒரு விசுவாசம், சரியான ஒரு அபிஷேகம், சரியான ஒரு வரம், சரியான ஒரு கிருபை, சரியான ஒரு சமாதானம், சரியான ஒரு ஆசீர்வாதம், எதுலையாவது ஒன்றில் பவராக இருக்கணுங்க. அதுலேயும் ஜீரோ, இதுலேயும் ஜீரோ, எதுலேயும் ஜீரோன்னா என்னங்க வாழ்க்கை அது? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பிரகாசிக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கணும். பிரகாசிக்கிற நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னா கிறிஸ்தவுக்கு நான் வலதுகரமாக இருந்து அவருடைய காரியங்கள் அனைத்தையும் செய்ய திராணி உள்ளவனாய், செய்கிறவனாய், செய்து நிறைவேற்றுகிறவனாய், கர்த்தர் சொன்னதில் 100 சொன்னார்னா 500 செய்து நிறைவேற்ற அளவுக்கு நாம் சாமர்த்தியம் உடையவர்களாக இருக்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. சாமர்த்தியம் உடையவர்களாக இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்ல சொல்லுவோமா? சங்கீதம் 17:6 சங்கீதம் 17:6 தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தை என்ன செய்யும்? தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறேன். ஒரு எல்லை சொல்லுவோமா? சில பேர் ஒரு தவறுக்காக போட்டு அடிக்கும்போது ஐயா ஐயா அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கெஞ்சினாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மனுஷனுக்கிட்ட கெஞ்சுதலுக்கு இரக்கம் கிடைக்காது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை துயரத்தில் அகப்பட்டு, துன்பத்தில் அகப்பட்டு, தோல்வி அடைந்து, ஸ்தோத்திரம், மற்றவர்களால் கைவிடப்பட்டு, செய்த வேலையை இழந்து, இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு தெருவில் நிற்கிற நிலைமை வந்தாலும் ஒரு கெஞ்சுதல் கெஞ்சும்போது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். கெஞ்சணும். என்ன செய்யணும்? கெஞ்சணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், என்னாகமம் 13:12-13 என்னாகமம் 12:13 அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினார் என்று எழுதப்பட்டிருக்கு. கெஞ்சினார்.
எல்லாரும் பாய் தந்து ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ ஆண்டவருடைய பாடுகளை நினைக்கணும். உலகத்தில் நாம் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், மற்றவர்களால் நமக்கு உண்டாகிற நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதான பிரச்சனைகள், பிரிவினைகள், பிளவுகளை எண்ணி பாரப்பட்டு ஒரு முறை கர்த்தரிடத்தில் கெஞ்சி அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும், சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும், இச்சையிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும், சாத்தான் கக்கி விட்ட பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் கர்த்தரிடத்தில் கெஞ்சும்படி நாம் இங்கே வந்திருக்கிறோம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கெஞ்சுதலை மறுக்கிற தேவன் அல்ல, தடுக்கிற தேவன் அல்ல, செவியை சாய்க்கிற தேவன் அல்ல, கெஞ்சுதலுக்கு அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆக மீரியாம் ஒரு வார்த்தைனாலங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு நம்ம நினச்சி பேசணும், இல்லைன்னா அது பிரச்சனை ஆயிரும். என்னாகமும் 12:1 நீங்கள் வாட்சிங்கன்னா, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? இதுதாங்க, சும்மா வாயை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இந்த ஆரோன் மீரியாமெல்லாம். யாரையாவது கேவலப்படுத்தி, யாரையாவது நிந்தித்து, யாரையாவது தூஷித்து, புண்படுத்தி, வேதனைப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்கங்க. சில வீடுகளுக்குள்ளே இப்படி பேசுகிறவங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வாழ்க்கையாக இருக்காதுங்க. அந்த வீட்டுக்குள்ளே மரண துக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த வீட்டில் கத்தியில் குத்துனா ஒரு நாளில் பிரச்சனை முடிஞ்சு போயிருங்க. ஆனால் அந்த வார்த்தையை வச்சு குத்துற சாக வரைக்கும் வேதனைங்க. அதை யோசிக்க மாட்டாங்க. இதைத்தான் ஆரோன் செய்தார், இதைத்தான் மீரியாம் செய்தாங்க. மோசைக்கு விரோதமாய் பேசும்போது தேவன் பரலோகத்தில் இருந்து மேகத்தூணினால் இறங்கி ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து ஆரோனையும் மீரியாமையும் மோசையும் வரவழைத்து, மற்றவர்களோடு நான் சொப்பனத்தில் பேசுகிறேன், தரிசனத்தில் பேசுகிறேன், என் தாசனாகிய மோசையோடு நான் முகமுகமாக பேசுகிறேன். அப்படி இருக்க என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு கேட்டுட்டு கர்த்தர் எழுந்தருளி போகும்போது மீரியாம் உறைந்த வெண்குஷ்டமுள்ளவளாய் மாறினாள். வெண்குஷ்டமாய், வார்த்தையால் சீரழிஞ்சு போனவங்க, அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் வேதத்தில் இருக்காங்க. எந்த செய்தியை தான் கொடுக்கறது, எதைத்தான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. 55 வருஷம் ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறேன். ஒரே ஒரு தாளை உருப்படியாக நான் பிரசங்கித்த மாதிரி எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான், தெரிய மாட்டேங்குது. அப்போ ஆரோன் சொல்கிறாரு, ஆண்டவனே நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சு அவன் மீரியாம் சுகமாகும்படி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்க அப்படின்னு சொல்லும்போது மோசே ஆண்டவர்கிட்ட வேண்டினது மட்டுமல்ல, என்ன செஞ்சார்? கெஞ்சினார்னு எழுதப்பட்டது. தாவீது கர்த்தர்கிட்ட கெஞ்சும்போது தாவீதின் கொடுமை, அப்சலோம் கொடுமையாக இருக்கிறான், சவுலு தாவீதுக்கு கொடுமை, சீமேயி தாவீதுக்கு கொடுமை, பல சூழ்நிலையில் உயிரை காப்பாற்ற தாவீது பள்ளங்களிலும் மேடுகளிலும் மலைகளிலும் மரங்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் இருளிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறார் உயிரை காப்பாற்ற. ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறார், என்னையா நான் செய்தேன் தொல்லை, என்ன சிரமப்படுறேன், ஏயா என்னை இப்படி பண்ணுறாங்க? கர்த்தர் தாவீதுக்கு இரக்கம் செய்தார். எந்த ராஜா தாவீதை கொல்றதுக்கு விரட்டிக்கிட்டு இருந்தாரோ அந்த ராஜா சிங்காசனத்தையும் ராஜ்யத்தையும் தேசத்தையும் ஜனத்தையும் ஆளுகையையும் அந்த தாவீது கரத்திலே தேவன் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு ஆமென்.
நான் ஜெபிக்காமல் வாழ்கிற வாழ்க்கையை, ஜெபிக்காமல் நான் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் வேதனைப்படுறாரா? சரியானபடி ஆராதனை செய்யாத நிலைமையில் நான் வாழ்கிற வாழ்க்கையில் கர்த்தர் வேதனைப்படுறாரா? சந்தோஷப்படுறாரா? மகிமைப்படுறாரா? பிரியப்படுறாரா? நம்ம மேலே இரக்கமாக இருக்கிறாரா? நம்மை ஆசீர்வதிக்கிறாரா? இதை யோசிக்கிறதே இல்லைங்க. அதை யோசிக்கிறதே இல்லை. சரீர வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சரீரத்தை சுற்றி உள்ள வேலைகளை நாம் பிரியத்தோடு செய்கிறது போல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவரை சுற்றி இருக்கிற வேலையில் பிரியமாக இருக்குதா, தாகமாக இருக்காமா, ஓடி வர்றோமா பாருங்கள். தயவு செய்து யோசிங்க. ஏன் இன்னும் நம்ம தலை உயர்த்தப்பட வேண்டிய தலை ஒரே லெவலில் ஏன் இருக்குது? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவருக்கு துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாமே. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், ஏசாயா 1:10, சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கோமராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். சகல ஜனங்களும் செவி கொடுக்க வேண்டியது தேவனுடைய வேதத்துக்கு. அது ஒரு வசனத்தில் சொல்றாரு, வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இந்த வேதம் தேவனுடைய இருதயத்தில், இந்த வேதம் அப்படியே நமக்காக வெளிப்பட்டு இன்றைக்கு அருமையான சத்திய வேதம் பாருங்க. ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமையுண்டாகும். சர்வ உலகத்திலும் சகல பாஷைகளிலும், சகல பாஷைகளில் உள்ள பாடல்கள், பாஷைகளில் உள்ள செய்திகள், பாஷையில் உள்ள ஜபங்கள் கர்த்தருக்கென்று நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் எல்லா பாஷையும் தெரியாது. ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற சகல பாஷையும் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு அவர் என்ன செய்கிறவர்? ஆகாரம் கொடுக்கிறார். காக்கையினுடைய பாஷை யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு தான் தெரியும். அவர் சர்வ வல்லமையுள்ள ஞானி. ஒரு அல்ல சொல்லுவோமா? நான் எத்தனையோ ஆராதனைகளை செய்திருக்கிறேன் ஆண்டவருக்கு இடையூறில். ஆனால் கிறிஸ்துவுக்கு செய்த ஆராதனையில் நான் பட்ட சந்தோஷம் எங்கேயும் படலைங்க. வேதனை தான் பட்டிருக்கிறேன், வேதனை தான் பட்டிருக்கிறேன். அந்த இறந்து போனவர்களின் ஆவியை வச்சு அவர்கள் வழிபடுவதில் அந்த ஆவிகளையும், அந்த செத்த ஆவிகளையும், உயிரோடு இருக்கிற மனுஷர்களையும் பார்த்து பார்த்து வேதனைப்பட்டு, இதுதானா வாழ்க்கை, வேறு வழி இல்லையா, இதுக்கு ஒரு நல்ல முடிவு இல்லையான்னு சொல்லி அந்த லைன்லேயே நான் நொந்து வேதனைப்பட்டது ஆண்டவருக்கு தெரியும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவங்கக்கிட்டே கேட்டேன், நீங்கள் செய்கிறது சரிதானா? சின்ன பிள்ளைகள் தெருவில் விளையாண்டது போல இருக்க. 1 மணி நேரம் பக்தி பண்ணுறான், அவனும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவன், அவனும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பக்தி பண்ணுறான். வரப்பில் நடக்கிறதுக்கு நடந்தேன்னா அருவாள் எடுத்து வெட்டிப்பிடுவேன்னு சொல்கிறானே. என்ன பக்தி, என்ன அன்பு, என்ன உறவு, என்ன சொந்தம்? வரப்பில் நடந்தன்னா உன்னை வெற்றுவேங்கிறான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் வேதனைப்படுத்த மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் யாரும் மரியாதை குறைவாக பேச மாட்டாங்க. தங்களால் இயன்றவரை நன்மை செய்வாங்களே தவிர தீமை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். புனிதமான ஆண்டவர் இயேசு சொன்னார், தீமையோடு நீ என்ன செய்ய வேண்டாம், எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோடு நீ எதிர்த்து நிற்க வேண்டாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாதுன்னு சொல்ல. இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
ஒரு நாள் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு என்று வாழணுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. சோதனை கோமராவின் ஜனமே கர்த்தருடைய வேதத்துக்கு சங்கீதம் 119 சங்கீதம் 119 92வது வசனத்தில், சங்கீதம் 119 92 உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்தில் கர்த்தருக்குமாய் உண்டார். இப்போ சகல ஜனங்களுக்கும் வேதம் எப்படிப்பட்டது? மனமகிழ்ச்சியை தருகிற வேதம். எல்லாரும் சொல்லுங்க, மனம் மகிழ்ச்சியை தருகிறதான வேதம் அது. அந்த வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இல்லாது இருந்திருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் நான். பாருங்க, துக்கம் மனுஷனை அழிக்கிற அளவுக்கு ஒரு துக்கம் இருக்குதுங்க. அந்த துக்கம் அழித்திராம இருக்கிறதுக்கு வேதத்தினுடைய மனமகிழ்ச்சி உயிரை காப்பாற்றுதுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதனால தான் நான் இங்கே ஒரு வேதம் வச்சுருக்கிறேங்க. அங்கே வீட்டில் டெய்லி வாசிக்கிறதுக்கு ஒரு வேதம் வச்சுருக்கிறேங்க. பிரசங்கம் பார்க்கறதுக்கு அது தனியாக ஒரு வேதம் வச்சுருக்கிறேங்க. வெளிக்கூட்டம் நடத்த போகிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு வேதம் வச்சுருக்கிறது இல்லைங்க. உலக செல்வம் என் கையில் இல்லாவிட்டாலும் வேதத்தை நான் நிறைய வச்சிருக்கிறேன். ஆண்டோடைய கிருபையினால தேக்கந்தெளிய கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை. இன்றைக்கு வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேருக்கு சாப்பாடு தட்டு கரெக்டாக இருக்குங்க. ஆனால் வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேருக்கும் பைபிள் இருக்காதுங்க, பாட்டு புஸ்தகம் இருக்காதுங்க. ஒரே ஒரு வேதத்தை வச்சுக்கிட்டு அப்படி எட்டி எட்டி பார்த்துக்கிறவாங்க. கொடுமைங்க, அதெல்லாம் கொடுமை. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பாங்க. உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு பாட்டை பழக்கி கொடுக்கணும், உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு சத்தியத்தை பழக்கி கொடுக்கணும், உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு ஜபத்தை பழக்கி கொடுக்கணும், உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை பழக்கணும், அன்பை பழக்கணும், சாந்தத்தை பழக்கணும், கீழ்ப்படுதலை பழக்கணும், சகிப்புத்தன்மையை பழக்கணும். ஒரு பிரச்சனையில் அமைதியாக அதை மேற்கொள்வது எப்படிங்கிறதான அந்த பிரச்சனை மேற்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க, சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. ஸ்தோத்திரம். தாழ்மையாக சொல்கிறேன், கர்த்தர் மன்னிக்கணும். ரோஜாவுக்கு ஒரு வாரம் செய்தி கொடுன்னா அவ்வளவு நேர்த்தியாக கொடுக்குங்க, அவ்வளவு நேர்த்தியாக செய்தி கொடுக்கும். ஆமாங்க, எபி அப்படி செய்தி கொடுக்கும், என் மருமக அந்த மாதிரி செய்தி கொடுக்கும். ஜபா அருமையாக பேசுகிறார். சபை தனியாக கற்று சபையை கையில் கொடுத்துட்டார். அவருக்கு ஒரு 25-30 பேர் வர்றாங்க. ஒரு நாள் அங்கே போய் நான் செய்தி கொடுக்க வாங்கன்னு சொல்லியிருந்தார். போய் நான் கொடுக்க போனேன். நான் கீழே போகும்போது அவர் மேலே பாடின பாட்டு அவ்வளோ நேர்த்தியாக பாடுறார். என் கையில் இருக்கிறது பூரா கிறிஸ்துவுக்கு பணிவிடைக்காரர்கள் தான். சாத்தானுக்கு பணிவிடைக்காரர் யாருமே கிடையாது. விட மாட்டேன் நான். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். இன்றைக்கு தகப்பனே சத்தியத்தில் தேறி நிற்காமல் இருக்கும்போது, தாய் சத்தியத்தில் தேறி நிற்காமல் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு எப்படிங்க அவங்க சத்தியத்தில் உள்ள பிள்ளைகளாக வாழ்வாங்க, கர்த்தருக்குன்னு பிள்ளைகளாக வாழ்வாங்க? குழந்தைய பெற்ற தாயிடத்தில் பால் இல்லைன்னு சொன்னால் குழந்தை ஏழ்மையாக தானே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ட்ராங் இருக்கணுங்க, ஸ்ட்ராங் இருக்கணுங்க. நம்ம சபையிலிருந்து திருமணமாகி போகினவர்கள், சபையிலிருந்து திருமணமாக ஆகி போனவர்கள், ப்ரொமோஷனில் போனவர்கள், டிரான்ஸ்ஃபர் ஆகி போனவர்கள் பல இடங்களில் இருக்காங்கங்க. ஒரு நாள் என்னை பார்க்கும்போது ஃபோன் பண்ணா, ஐயா நீங்கள் கொடுத்த சத்தியத்தில் தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறோம், அதை வச்சு தான் ஏன் வாழ்கிறோம், வெளியிலலாம் அவ்வளோ நல்ல சத்தியம் இல்லையா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். பிரயோஜனமாக இருக்கணுங்க.
பிரயோஜனமாக இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். ஸ்தோத்திரம். மார்க்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், மார்க்கு 7 14வது வசனம். மார்க்கு 7 14வது வசனம். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் என்றார். நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து, உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. என் ஜனங்களுக்கு உணர்வே இல்லைன்னு ஒரு வசனத்தில் சொல்றார் ஆண்டவர். என் ஆத்துமா கத்தட்ட போகணும்னா நிலைமை என்ன ஆகுங்கிறது உணர்வு இல்லைங்க, நிர்விசாரமான வாழ்க்கை. ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆண்டவர் வந்தார்னா நான் வருகையில் போயிடுவேனா, ஒரு வேளை போகாமல் கைவிட்டா என் நிலைமை என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும்? உணரணும். ஜெபிக்காமல் இருக்கிறமே, ஜெபிக்கிற ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறவர். ஆண்டவர் இயேசு அவர் ஜெபித்த ஜெபத்தை மனுஷனத்தில் கொடுத்திருக்கிறவர். ஜெபித்து வாழுகிறவர்களை பார்த்து சந்தோஷப்படுவதோட ஜெபிக்காமல் வாழுகிறவர்களை பார்த்து துக்கப்படுகிறாரு. ஆராதனை நேர்த்தியாய் பூர்ண ஆராதனை செய்யாமல் இருக்கும்போது என்னை குறித்து தேவன் ஒரு வேதனைப்பட்டா துக்கப்பட்டா அது எனக்கு எவ்வளவோ பாதிப்பாகுங்கிற உணர்வு இல்லைங்க, உணர்வு இல்லை. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுத்து என்ன செய்யுங்க. 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம், 1 நாளாகமும் 22:12 1 நாளாகமும் 22:12 கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி. இப்போ இந்த ஞானம் இருக்கும்போது, உணர்வு இருக்கும்போது இஸ்ரவேலை ஆளுகிற ஆளுகை தேவன் தருகிறார். என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்? உணர்வு வேணுங்க, உணர்வு வேணும். இன்றைக்கு ஒரு வீட்டில் ஒரு பையன் பிறந்தா, வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் திருமணமாகும் வயசு வரைக்குமே ஒரு நல்ல தன்னுடைய சூழ்நிலையில் நல்ல ஒரு அமைப்பை உண்டாக்கணும். அப்பா அம்மா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு குறைவான வருமானத்தில் இந்த அளவுக்கு தான் அவங்களால வர முடிந்தது, வளர்க்க முடிந்தது. நாம் எழும்பி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை செய்யணுங்கிற அந்த ஃபீலிங் வர்றதில்லை, அந்த உணர்வு வர்றதில்லைங்க, வர்றதில்லை. என் சாட்சியை சொல்கிறதுனால கர்த்தர் என்னை மன்னிக்கணும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அந்த ஜனங்களுக்கு பொறாமை. நம்ம ஜாதி என்ன, நம்முடைய கட்டுப்பாடு என்ன, நாம் வழிபடுற காரியங்கள் என்ன, எல்லாரும் இதுக்குள்ளே உறுதியாக இருக்கும்போது இவன் ஒருத்தன் மட்டும் என்ன அங்கே போகிறது? அப்படி என்ன இவன் குடும்பத்திலே பெரிய ஆளாவன்? இவனை அடக்கி உருட்டி இதில் போட்டு வைக்கணுன்ட்டு எவ்வளவோ பிரயாசப்பட்டாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. எல்லாரும் பிரயாசப்பட்டாங்க. ஒரே வரியில் சொல்லிட்டேன், இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன், சண்டை போட மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இந்த கை நீட்டி யாரையும் இனிமேல் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அடிக்க மாட்டேன். நான் ஒரு கிறிஸ்தவனாக நான் ஆகிட்டேன், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு திறமை இருந்தால், பொறுமை இருந்தால் சாந்தமாக பேசி இந்த காரியத்தை பேசி முடிங்க. ஏன் சத்தம் போட்டால் தான் காரியமா, அடித்தா தான் காரியமா, கொன்னா தான் காரியமா? அன்பாக பேசி முடிவு பண்ணலாம்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை பேசி சொல்லிட்டேன், இன்றைக்கு நான் சாகிறதா இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக நான் செத்துருவேன், உயிராக இருந்தால் கிறிஸ்துவ ஒருவருக்காகத்தான் வாழ்வேன். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் என்னை பிரிக்க முடியாது. இதை ஆணித்தரமாக சொல்லிட்டேன். இதுதான் என்னுடைய முடிவு. செய்யுங்க.
தேவனுக்கு மகிழ்ந்தாற்றும். அதில் ஒருத்தர் சொன்னார், அவன் அடித்தோம்னா அவன் கத்தருக்கா செத்துருவான், தான் உறுதியாக சொல்கிறான்ல. நீங்கள் அடித்து என்னை கொலை பண்ணிங்கன்னா 5 நிமிஷத்து வேதனை எனக்கு, என் பாடியை விட்டு உயிர் போயிடும், அது நிச்சயமாக கத்தட்ட போயிடும் நம்புகிறேன் நான். இது என்ன எரிச்சான்னா புதைச்சான்னா, இது என்ன எரிச்சான்னா புதைச்சான்னா, மண்ணுனால் உருவாக்கப்பட்டது, மண்ணுக்குள்ளேயே அழிஞ்சிருது. ஸ்தோத்திரம். அதில் ஒருத்தர் சொன்னார், வீட்டை விட்டு வெளியே விரட்டுப்பா, போய் 10 நாள் பட்டினி கிடந்தான்னா, குளிக்க இடம் இல்லாமல் படுக்க இடம் இல்லாமல் 10 நாள் பட்டினி கிடந்தான்னா, ராத்திரியில் வந்து அங்கிட்ட நின்றுக்கிட்டு இயேசுவை விட்டுறேன்னு அவன் சொல்கிறானா இல்லையான்னு பாரு, துரத்தி விடு போட்டான்ட்டு. அப்படி மனுஷன் துரத்தி விட்டாங்க. இது வரைக்கும் என்னை ஆண்டவர் கைவிடவே இல்லை பாருங்க. அவங்க துரத்தி விட்டாங்க, சோத்துக்கு வழி இல்லாமல் வருவான்னு. நான் வந்திருக்கிற பாதையை நீங்கள் தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். சம்பாரித்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பணத்தை என்னால் கொடுக்க முடியலனாலும் திருவசனங்கள் அள்ளி கொடுத்துருக்கிற எக்கச்சக்கமாக கர்த்தருடைய நாமத்தினால கிறிஸ்து வரும்போது நான் ஆண்டவரிடத்தில் நிற்கும்போது இந்த ஜனம் பூரா என்னுடைய லைனில் வரும் பாருங்க. யார் யார் எப்படி எப்படி அவங்க நல்லது சொல்லியோ பொய்ய சொல்லியோ குற்றப்படுத்தியோ ஜனங்களை பிடிச்சி அங்கங்கே வச்சு நடத்தி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாம் என்னுடைய கணக்கில் தேவன் கொண்டு வருவார். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் நான் முடிவடையும் போது என் தேவன்ட்ட அதிக செல்வாக்கு, கணம், மகிமை, சந்தோஷம், மகிழ்ச்சி எனக்கு உண்டாகிற மாதிரி ஒரு முடிவு நான் அடையணும். அப்பவும் ஒன்றும் இல்லை, இப்போவும் ஒன்றும் இல்லை, எப்பவும் ஒன்றும் இல்லைன்னு போகவே கூடாது. இப்போ நாம் செய்ய வேண்டியதுக்கு தீர்மானம் பண்ணணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 34:4